களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையிலே நான் திடீரென நுழைந்த போது, நானும் ஒரு மருந்து எடுப்பதற்காக கிளினிக்காக நுழைந்த போது, அங்கே ஒருவர் அழகாக கதை சொல்லுவது போன்று கதை சொல்லி கொண்டிருந்தார். ஆகவே அவருடைய கையினால் காட்டிய சைகைகள், அவர் சொன்ன கதைகள், அவருடைய வாயினால் வந்த அந்த பெருமதியான சொற்கள் என்னை கவர்ந்தது. அது மாத்திரமில்லை, அவர் பேசும்போது குறிப்பிட்டு கொண்டிருந்தார், தண்ணிச்சோறு சாப்பிடுவது நல்லமா இல்லையா, நீங்கள் இவ்வளோ மரக்கறி சாப்பிடுகிறீர்கள் என்று ஒரு அம்மாவிடம் கேட்டபோது அவர் சொன்னார், நீங்கள் இப்போ 7 மரக்கறி தான் சொல்லியிருக்கிறீர்கள், ஆனால் 27 வகையான மரக்கறி. நான் ஒரு சிங்கள எம்எஸ்சி செய்கின்ற போது, சிங்கள கிராமம் மார்க்கெட்டுக்கு சென்ற போது, சந்தைக்கு சென்ற போது அவ்வாறு 27 மரக்கறிகள் இருந்தது என்று சொல்லி இலக்கறி வகைகள் 27 வகையான இலக்கறி வகைகள் இருந்த விஷயத்தை அவர் சொல்கிறப்ப அது என்னை கவர்ந்தபடியினா தான் நான் இந்த நேர்காணலை மேற்கொள்கிறேன். இவர் அதாவது தற்போது களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையிலே திட்டமிடல் வைத்திய அதிகாரியாக கடமை புரிகின்றார். இவர் ஏற்கனவே வெள்ளாவளி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையிலே சுகாதார வைத்திய அதிகாரியாக கடமை புரிந்திருக்கிறார். இவர் அங்கு வெள்ளாவளியிலே சுகாதார வைத்திய அதிகாரியாக கடமை புரிந்த காலம் என்கின்ற போது நான் அந்த பிரதேசத்தில் ஏதாவது குறைகளை கண்டுபிடிக்க செல்லவில்லை. இல்லை என்றால் எனது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை வெள்ளாவளியிலே நான் தொடர்ச்சியாக ஒவ்வொரு கிராமமும் செல்லுவேன், கிளினிக் நடக்கின்றா பார்ப்பேன், என்ன குறைபாடு என்று செய்ப்பேன். அதை நான் சக்தியின் தேடலூடாக அல்லது செய்தியினூடாக வெளிப்படுத்தி இருக்கின்றேன். இதனால் சிலர் என்னோடு முரண்படுவார்கள், சிலர் ஏற்றுக்கொள்வார். ஆனால் கடந்த சில வருடங்களாக இவர் சுகாதார வைத்திய அதிகாரியாக இருந்த காலங்களில் நான் அங்கு எட்டி பார்த்த வரலாறு இல்லை. காரணம் என்னவென்றால் எல்லோரும் சொல்வார்கள், இப்போ சில பிஹெச்ஐ மாதிரி என்கிட்ட இடையில் என்றால் கேட்பேன், அவர்கள் சொல்லுவார்கள் இப்படித்தான் என்றால் அதில் நான் அங்கே எட்டி பார்க்கலாம். அந்த வகையில் ஒரு சிறந்த வகையான ஒரு வைத்திய அதிகாரி அவர் தற்போது களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் கடமை புரிவது என்பது ஒரு கொடுத்து வைத்த சொத்து என்று கேட்கணும். அவரோட இன்னொரு பேர் இருக்கிறார், அவர் கல்லடையை சேர்ந்த சத்யரூபன் நினைக்கிறாங்க. சத்யரூபன் வைத்திய அதிகாரி, சிரேஷ்ட வைத்திய அதிகாரி சத்யரூபன். அதே போன்று ஓந்தாச்சி மண்டலத்தைச் சேர்ந்த ஒரு மருத்துவத்தாவி இருக்கின்றார். அதே போன்று அதாவது அவருடைய கிளினிக், மெடிக்கல் கிளினிக் என்று சொல்லக்குள்ள எல்லாம் ஒன்றாக அமைய வேண்டும். அதாவது பூட்டி இருக்கின்றது, திறப்பு இல்லை, கார் இருக்கின்றது, பெட்ரோல் இல்லை, மனிதன் இருக்கிறான், உயிரில்லை என்பது போன்று இல்லாமல் நல்ல வைத்தியர் இருக்கிறார், நேசரி இல்லை என்றால் அங்கு நடக்காது. மற்ற வைத்தியரும் நேர்ஸும் இருக்கிறார்கள், அங்கே குடிசை கொடுப்பதில் பிரச்சனை என்றால் அதுவும் பிரச்சனையாக அமையும். இது அவ்வாறு இல்லை, நல்ல ஒரு டீம் ஒர்க் என்று சொல்லலாம். அந்த வகையிலே நான் நேர்காணலை மேற்கொள்கிறேன். அந்த வகையில் பார்க்கின்ற போது இவரை பற்றி கூறுவதாக இருந்தால், தனது தந்தை 85 வயது வரையிலும், தாய் 83 வயது வரையிலேயும் வாழ்ந்தார்கள், பழமை வாய்ந்தார்கள். எனது தந்தை சிலவற்றை ஏற்றுக்கொண்டார், சிலவற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய வாழ்க்கை நடைமுறைகள் இவ்வாறு இருந்தன என்று தொடர்ச்சியாக கதைத்து கொண்டிருந்தார். தந்தையையும் தாயையும் உதாரணமாக வைத்தே இந்த கிளினிக்கில் இன்று தந்தை மாஸ்டர் சிவலிங்கம் அவர்கள் கதை சொல்வதில் மிகவும் ஃபேமஸானவர், பிரசித்தி வாய்ந்தவர் என்றது அனைவருக்கும் தெரியும். அந்த வகையில் மாஸ்டர் சிவலிங்கத்தினுடைய மகன் அதாவது சிவலிங்கம் விவேகானந்தன் என்று அழகாக இந்த கிளினிக்கில் கதையில் சொன்னார். வைத்தியர் விவேகானந்தன் அவர்களே, இந்த கிளினிக் என்ற இதனுடைய நிலை என்ன, இந்த கிளினிக்குடைய பேர் என்ன, எப்போது நடைபெறுகின்றது? இந்த கிளினிக்கை ஆங்கிலத்தில் HLC என்ற சுருக்கமாகவும், ஹெல்தி லைஃப் ஸ்டைல் கிளினிக் என்றும், ஹெல்தி லைஃப் ஸ்டைல் சென்டர் என்றும், தமிழிலே ஆரோக்கிய வாழ்வு மையம் என்றும் குறிப்பிடுவார்கள். இது கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு முன்னறிந்தே நமது நாட்டினுடைய அரச சுகாதார கொள்கையின் மூலமாக உருவாக்கப்பட்ட நிலையம். இந்த நிலையத்தின் முக்கியமான கருப்பொருள் என்னவென்றால், மக்களுக்கு வருத்தவாதைகள் நோய்கள் வர முன்னரே அவர்களை இங்கு அழைத்து, ஏதாவது சிறு வேறு அறிகுறிகள் இருக்கும் பொழுதே அவர்களை அழைத்து எந்தவித பெரிய வருத்தங்களும் வெளிப்படுவதற்கு முன்னர் அவர்களுக்கு முதலாவதாக வாழ்க்கை முறையில் மாற்றங்கள். இன்று அனைவரும் மெஷின் லைஃப், இயந்திர வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு பின்னால் எலியோட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமை நம்மட மனித உடலுக்கும் மனித உள்ளத்துக்கும் மனித மூளைக்கும் ஆரோக்கியமானது அல்ல. அதாவது நீங்கள் தற்போது குறிப்பிட்ட ஒரு வசனத்திலிருந்து நான் அதையும் விட்டுருவேன், அதையும் தொட்டு சொல்லுவோம். அதாவது இயந்திரம், மனிதனுடைய வாழ்க்கை இயந்திரமானது என்று சொன்னீர்கள். அதுபோன்று இந்த கிளினிக் என்னென்று கேட்டதில் நீங்கள் சொன்னீங்க அதாவது இயந்திரம் என்று சொல்ல போகும்போது, when we take about the engine, there are 2 types of maintenance. One is the breakdown maintenance, other one is the preventive maintenance. அதாவது ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் என்று சொன்னால்
அதாவது அந்த வாகன உடைவதற்கு இடையில் ஒயில் போடுவது, ஒயில் மாற்றுவது போன்ற விடயங்கள், அல்லது பிரேக் டவுன் என்று சொன்னால் அந்த வாகனம் உடைஞ்சதுக்கு பிறகு அதோட பார்ட்ஸை மாற்றுறது. அவை நீங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது நான் நினைக்கிறேன் இந்த கிளினிக் என்று ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த சிஸ்டம் என்ஜின் என்ற மாதிரி ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ஹியூமன் சிஸ்டம் என்று சொல்லலாம். அந்த வகையிலே தொடர்ச்சியாக சொல்லுங்கள். அப்போ இதுக்குரிய விடயங்களை எங்களோட நாட்டில் வந்து உண்மையிலேயே நல்ல சிறந்த கலாச்சாரம் பாரம்பரிய பண்பாடுகளை கொண்ட ஒரு நாடு. ஆனால் பல்வேறுபட்ட புறக்காரணிகளால் எங்களோட கலாச்சாரம் பண்பாடு பாரம்பரியங்களில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது. அது மேலத்தைய வாழ்க்கை முறைகளை நாடியதாக சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் எங்களோட உடம்பும் எங்களோட பரம்பரை அலகுகளும் வந்து நாங்கள் இலங்கையர்கள். எங்களோட அப்பா அம்மா அதே போல் எங்களோட பழைய மூதாதையர்களுடைய பரம்பரை அலகத்தான் எங்களோட உடம்பு கொண்டிருக்கு. இந்த உடம்புக்கு மேலத்தைய வாழ்க்கை முறையும் சாப்பாடு முறையும் நேரடியாக பொருந்தாது. ஆகவே எங்களோட உடலுக்கு பொருந்தக்கூடிய உணவு எங்களோட பாரம்பரியமான உணவு, எங்களோட உடம்புக்கு உரிய வாழ்க்கை முறை எங்களோட பாரம்பரியமான வாழ்க்கை முறை. அதுலேருந்து நாங்கள் பல விடயங்களை மாறிட்டோம். அதே போல் உடற்பயிற்சி என்றது இன்றைக்கு அதை சொல்லி அதை செய்ய வைக்க வேண்டிய ஒரு முறையாக மாறிச்சு. ஆனால் எங்களுடைய மூதாதையர்கள் அவங்களோட நாளாந்த வாழ்க்கையில் பல்வேறு வகையான உடற்பயிற்சிகளை இயற்கையாகவே பாரம்பரியமாகவே வைத்திருந்தார்கள். குறிப்பாக பெண்களை எடுத்துக்கொண்டால் உலக்கை இதை வச்சு தான் அவங்க பல்வேறு வகையான உணவு பதார்த்தங்களை உருவாக்கணும். அம்மி, அதே போல் ஆட்டுக்கல், திருகு, இப்படியான பல்வேறு வகையான உடற்பயிற்சி சாதனங்களை வச்சுத்தான் அவங்க தங்களோட வாழ்க்கை முறையில் உணவுகளை உருவாக்கி கொண்டிருந்தாங்க. அண்மையில் நான் இதை எங்களோட அம்மா வந்து என்ன சின்னல்லையே உரலில் மாடிக்கிறது, கொச்சிக்கு அடிக்கிறது, வெள்ளை துவைக்கிறது, இப்படியானதுகளுக்கு ஆட்டுக்கல்ல உளுந்தாட்டுறது இதுகள்லேருந்து எனக்கு தெரியும். அண்மையில் கூட நாங்கள் அந்த ஒரு பாரம்பரியம் காரணமாக பிள்ளையார் கிழமை கடைசி நாளில் நாங்கள் அம்மாட காலத்திலிருந்து, இப்போ அம்மா இல்லை காலத்திலேருந்து உருண்டை பிடிச்சி இந்த வெள்ளை துவைச்சி கையால் துவைச்சி கொடுக்கணும். அப்போ இந்த முறை வந்து பல்வேறுபட்ட இக்கட்டான சூழ்நிலை காரணமாக நானும் எனது ஒரு மகளும் தான் அதை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டோம். இப்போ நான் எங்களோட அம்மாட கிட்ட தான் அந்த உரலும் முலக்கீழையும் வந்து கிட்டத்தட்ட 2 கிலோ எள்ளு துவியல் செய்து அங்கே கொண்டு போய் கொடுத்துறாங்க. காரணம் என்ன, ஒவ்வொரு வருடமும் அது கிடைக்கும்ன்றதுக்காக பேர் அதை எதிர்பார்த்திருப்பாங்க அங்கே அந்த கோயிலில். அதுக்காக நாங்கள் கட்டாயம் ஒவ்வொரு வருடம் அந்த நேரத்தில் எனக்கு விளங்கிச்சுது இந்த 2 கிலோ எள்ளை துவைக்கிற நேரத்தில் உடலுக்கு எவ்வளவு உடற்பயிற்சி கிடைக்குது. உண்மையில் வந்து எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது அந்த துவைச்சது. பலர் நினைப்பாங்க அது இந்த களைப்பான விஷயம் அது இதுன்னு சொல்லி. உண்மையில் வந்து எனக்கு சந்தோஷப்பட்டனா எனக்கு இது ஒரு சந்தர்ப்பம். இந்த உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கு ஒரு நாள் இறைவன் அந்த சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கிறாருன்னு சொல்லி. அதே போல் ஆண்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் நடை, பழைய ஆட்கள் வந்து கூட நடப்பாங்க. இன்றைக்கு வந்து அந்த நடைன்ற விஷயத்தை வந்து தடுக்கக்கூடிய பல வாழ்க்கை முறை மாற்றங்கள் ஏற்பட்டுட்டு, முக்கியமாக முச்சக்கர வண்டி பாவனை அது மிகவும் அத்தியாவசியம். அவசரகால நிலைமைகள் அல்லது வயது முதிர்ந்தவர்கள், உடல் மாற்றுத்திறனாளிகளுக்கு மிக மிக முக்கியமான சாமான். ஆனால் சாதாரணமாக சின்ன விஷயத்துக்கு நாங்கள் ஒரு கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் இதுக்கே நாங்கள் இன்றைக்கு முச்சக்கர வண்டிகளை பார்த்து சாதாரணமாக உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது, கை கால் நல்லா இருக்குது, நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். அதே போல் எங்களோட இது மோட்டர் பைக் பாவனைகள் இதுகளை வந்து நாங்கள் அதிகரிச்சிருக்கிறோம். அப்போ ஆண்களுக்கு உடற்பயிற்சி குறையுது, பெண்களுக்கு உடற்பயிற்சி குறையுது. நாங்கள் சாப்பாட்டு முறைகளை பெருமளவு மாற்றத்தை ஏற்படுத்திட்டோம். வாழ்க்கை இயந்திரமயமாக இருக்குது. மனப்பதட்டம், பதகளிப்பான வாழ்க்கை, இது அனைத்துமா சேர்ந்து எங்களுக்கு பல வருத்தங்களை ரோட்டால் போன சரி இழுத்தெடுக்கிறேன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி எங்களுக்கு நடந்து கொண்டிருக்கு. இதை தடுப்பதற்காக அது சனின்றதில் இன்றைக்கு ஒரு சனிக்கிழமை அதுக்காக செய்யப்படவில்லை இந்த சனிக்கிழமை. ஆனால் மக்கள் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்கும் பட்சத்தில் ஆரோக்கியமான சமுதாயம் எங்கள் நாட்டுக்கு கிடைக்கும். ஆரோக்கியமான சமுதாயம், வருத்தம் இல்லாத சமுதாயம் அல்லது வருத்தம் குறைந்த சமுதாயம் இருக்கும் பட்சத்தில் சுகாதார செலவுகள் மிக மிக குறையும். 2வது, அதை விட முக்கியமான விஷயம் 2வது இல்லை, அதுதான் முதலாவது விஷயம், இந்த நாட்டுக்கு வளமான மனித வலு அதிக அளவில் கிடைப்பாங்க. வருத்தமாக இருக்கிற நேரத்தில் என்ன நடக்கும்,
அடிக்கடி ஆஸ்பத்திரியில் வாட்டில் நிற்க வேண்டிய ஒரு ப்ரெஷர் டயபெட்டிஸ் அதிகரிக்கக்குள்ள மாரடைப்பு அதிகரிக்கக்குள்ள அவங்க வந்து ஆஸ்பத்திரியில் போயிட்டு இருந்துருவாங்க. அது அந்த நேரம் ஒரு டீச்சர் அந்த டீச்சர் படிப்பிக்க வேண்டிய பிள்ளைகளுக்கு ஒரு திங்கள் இருந்து வெள்ளிக்குள்ளே டீச்சருக்கு மாரடைப்பு வந்தால் அந்த டீச்சர் படிப்பிக்க வேண்டிய ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் ஒரு ஸ்கூலில் ஒரு ஆள் தான் கிட்டத்தட்ட இருப்பாங்க. அந்த டீச்சர் படிப்பிக்க வேண்டிய பிள்ளைகள் அந்த 5 நாளும் அல்ல 10 நாளுக்கும் டீச்சர் இல்லை. அப்போ அவங்களோட அறிவு பற்றாக்குறை ஒன்று ஏற்படுதா இல்லையா? இந்த பிள்ளைகள் தானே நாளைக்கு பயோ இந்த கெமிஸ்ட்ரின்னு சொன்னால் நாங்கள் பயோ இல்லை மேத்ஸாக படிப்பாங்க. அப்போ அவங்க நாளைக்கு இன்ஜினியராக வர வேண்டிய ஆக்கள், நம்ம டாக்டராக வர வேண்டிய ஆக்கள், ஆராய்ச்சியாளர்களாக வர வேண்டிய ஆக்கள், பல்வேறுபட்ட துறைகளில் வர வேண்டிய ஆக்கள். அவங்களுக்கு இந்த டீச்சர் ஒழுங்கான முறையில் வந்து இந்த அதாவது டீச்சர் ஆரோக்கிய கேடு அல்ல ஆரோக்கிய குறைபாடு காரணமாக வராமல் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு அறிவு பற்றாக்குறை வருதா இல்லையா? நாங்கள் நாட்டில் வந்து பல கட்டித்தனம் இருந்து நிபுணர்கள் உருவாகாமல் இருக்கிறது காரணமாக அமையும். அவற்றை நாங்கள் தடுப்பதற்காக இது ஒரு அடித்தளம், இது ஒரு அத்திவாரம் மிக மிக உறுதியாக இருப்பதற்கு எமது வைத்தியசாலையின் வைத்திய அட்சத்தகர் டாக்டர் புவனேந்திரநாதன் மிக மிக உறுதியாக இருக்கிறார். எங்களுக்கு எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருப்பார், மக்களோட ஆரோக்கியம் முக்கியம், வருத்தம் வந்து தான் அவங்களுக்கு சுகமாக்குறதுன்ற இல்லை, வருத்தம் வந்து சுகமாக்குறதுங்கிற ஒரு முக்கியமான பணி என்றாலும் வருத்தம் வராமல் தடுப்பதற்குரிய சகல நடவடிக்கைகளை நாங்கள் கடும் தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு எப்பொழுதும் அறிவுரை கூறிக்கொண்டிருப்பார். அவர் எங்களுக்கு தருகின்ற உற்சாகம், எங்களோட தாதிய உத்தியோகத்தர்கள் மற்ற ஏனைய வைத்தியர்கள் ஏனைய உத்தியோகத்தர்கள் அனைவரும் தருகின்ற உத்வேகம், எங்களுக்குள்ளே இருக்கிற குழு முயற்சி டீம் ஒர்க், இது அனைத்துமே எங்களை மிகவும் உற்சாகமாக இந்த செயற்பாடுகள். எந்தெந்த நாட்களில் நடைபெறுகிறது? இது திங்கட்கிழமையும் சனிக்கிழமையும். உண்மையில் வந்து நான் இதுக்குரிய டாக்டர் இல்லை, ஆனால் எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் காரணமாக நான் இதுக்கு உண்மையாகவே விவேகானந்தன் அவர்களை பார்க்கும்போது இவருடைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன், அண்மையில் தான் இவரை பற்றி நான் அறிந்து கொண்டேன். அந்த வகையில் நான் இன்னும் ஒரு விடயத்தையும் தொட்டு சொல்வோம் என நினைக்கின்றேன். அதாவது இவர் தற்போது MBBS அதாவது பட்டத்தை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்திலே MBBS பட்டத்தை ஜெயவர்த்தன பல்கலைக்கழகத்திலே பெற்றதன் பின்பு இவர் பல இடங்களில் போஸ்ட் இன்டர்ன் செய்ததன் பின்பு அவர் சுகாதார வைத்திய அதிகாரியாக பல வைத்தியசாலைகளெல்லாம் கடமை புரிந்திருக்கிறார். இங்கு வந்திருக்கிறார். நான் அண்மையில் ஒரு விடயத்தை அறிந்து கொண்டேன். அப்போதுதான் இவர் செய்து தற்போது MSc அதாவது முதுமானி பட்டத்தை பெற்றிருப்பது ஃபுட்டு ஹியூமன் நியூட்ரிஷன் மனித போசாக்கில் இவர் வந்து அதாவது முதுமானி பட்டத்தை பெற்றிருக்கிறார். அப்போ நான் இதை ஏன் இது மனித முகாமைத்துவத்தில் முதுமானி பட்டத்தை பெற்றார், இவர் ஏன் MD செய்யலை ஏன் என்ற கேள்வியை நான் அண்மையில் அவரோட தொலைபேசியில் கதைக்கிற நேரத்தில் கேட்டேன். நீங்கள் ஏன் MD பார்ட் எடுக்கல அல்லது பீடியட்டிஷனாக போக விரும்பலை அல்லது ஒரு சர்ஜனாக போகவில்லை? MD இன் கிளினிக்கல் நியூட்ரிஷன். இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற பட்டம் MSc இன் ஹியூமன் நியூட்ரிஷன். அழகாக சொன்னார். MD பார்ட் 1 என்ற இருக்கிறது வந்து கிளினிக்கல் நியூட்ரிஷன், MScயில் இருக்கிறது வந்து ஹியூமன் நியூட்ரிஷன். அதுக்கு முதல் தடம் தான் MSc முடிச்சு நாங்கள் இன்னொரு ஸ்க்ரீனிங் எக்ஸாம் எடுக்கணும். அதுக்கு பிறகு அங்கே போகிறோம் பல்வேறுபட்ட விஷயங்கள் கண்டிச்சு சொல்லக்குள்ள ஒரு உண்மையான ஒரு விடயத்தை அவர் சொன்னார். அப்போ எனக்கும் விளங்கிக்குது. இது ஒரு முக்கியமான ஒன்று தான் அவர் செய்திருக்கிறார். என்னென்னு சொன்னால், அண்மையிலே களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையிலே நெருப்பினால் சுட்டு காயமடைந்த ஒருவரை களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையை கொண்டு வந்திருக்கிறார்கள். எல்லோருமே அவர் தப்ப மாட்டார், மறைந்து விடுவார், அவருடைய தீக்காயங்கள் அதிகம் என்று அவரை கைவிடும் அளவிற்கு அந்த சர்ஜரி யூனிட்டிலே இருந்ததாம். அதாவது ஒவ்வொரு நாளும் வரும்போது அவர் இறந்து விட்டாரா எந்த எட்டி பார்த்து கொண்டு செல்வார்களாம். மிகவும் ஒரு சீரியஸான ஒரு நோயாளியாக அந்த நோயாளியை அதாவது சிகிச்சை அளித்து கொண்டு வந்த சர்ஜன், அதாவது அந்த பிரிவிற்கு பொறுப்பான சத்திர சிகிச்சை நிபுணர் மிகவும் இன்ட்ரெஸ்டாக அந்த விடயத்துக்கு சர்ஜன் அவர்கள் அந்த அந்த ஓட்டில் கடமை புரிந்த வைத்தியர்கள் தாதியர்கள் அனைவரும் நன்றாக கடமை புரித்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அது அதாவது தற்போது இருக்கின்ற விவேகானந்தனுடைய கடமை அல்ல, தற்போது அவர்களுடைய பதவிக்கும் ஆனால் அவர் அதிலே தான் படித்ததை அதில் பிரயோகிக்க வேண்டும் என்பதில் முயற்சியாகி இவர் அங்கு அது சென்று ஒவ்வொரு நாளும் அந்த நோயாளியை பார்த்து அந்த நோயாளி என்னென்ன வகையான உணவுகளை உட்கொள்ள வேண்டும்
இந்த தீக்காயினால் காயத்தினால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார், என்னென்ன வகையான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்பதை பார்த்து அவருக்கு அந்த உணவுகளை, இந்த உணவை கொடுங்கள், இவ்வாறான உணவை கொடுங்கள் என்கின்ற விடயத்தை செய்தது மாத்திரமில்லை. இவர் வைத்திய அத்தியட்சகர் புவனேந்திரநாதன் களுவாஞ்சி இவர் தான் எதை கூறினாலும் அதாவது களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலை மிகவும் சிறந்த சேவை செய்கின்றது. அது மற்றவர் கதைப்பதை விட நான் கதைக்கலாம். ஏன் காரணம் என்று சொன்னால், நான் முட்கம்பி வேலியாக இருந்த காலத்திலிருந்து ஊடகத்துறையில் இருந்தவன் என்கின்றபடினால் களுவாஞ்சிக்குடி வைத்திய சாலையானது அன்று வதிசேரன் வைத்திய அதிகாரியாக டிஎம்ஓவாக இருந்த காலத்திலிருந்து இன்று வரை எனக்கு தெரியும். ஆகவே இது களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அதாவது மிகச்சிறந்த சேவையை வழங்கி வருகிறது. ஆனால் நீங்கள் நான் இப்படி அவ்வாறு சொல்லும்போது சிலர் எனக்கு பேசுவீர்கள். ஆனால் அதுவும் ஒரு உண்மையான விடயம் என்னென்று சொன்னால், அதாவது பூட்டு உண்டு திறப்பு இல்லை, பெட்ரோல் உண்டு கார் இல்லை, மனிதன் இருக்கிறான் உயிரில்லை என்பதற்கு இல்லாமல் அனைவரும் ஒன்றாக ஒற்றுமையாக, அதாவது ஒரு டீம் ஒர்க்காக வேலைஞ்சால் நோயாளிகள் இன்னும் என்னைவாறு பயனடைவார்கள். நான் அதுதான் உண்மையிலே ஒசுசலை ஒன்று ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதாவது நோயாளி நானே அதிக அளவு பணத்தை கொடுத்து தான் குடிசைகள் வெளியில் ஒரு சில குடிசைகளை வாங்குகின்றேன் என்பதற்காக ஒசுசலையை ஆரம்பிக்க வேண்டும் என்பது தொடர்பாக நான் முதல் நாள் முகநூலிலே போட்டிருந்தேன், இந்த ஒசுசலை ஆரம்பிக்க வேண்டும் என்று. ஆகவே இதை ஆரம்பிக்க முடியுமா என்று ஒவ்வொருவரும் ஒரு கருத்துக்களை இட்டு தான் நான் உடனடியாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ், அதாவது நமது அரசாங்கத்தினுடைய சுகாதார அமைச்சருடன் நான் உடனடியாக தொடர்பு கொண்டேன். ஒரு காலை வேலையில் அவர் என்னுடன் ஒரு கௌரவ சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் அவர் உடனடியாக என்னிடம் என்ன கூறினார், எல்லா விடயங்களையும் சொன்னது மாத்திரமில்லை, அதாவது மேன்வதங்கிய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் இவ்வாறான ஒரு சுகாதார அமைச்சராக நியமிக்கிருக்கிறாரே என பெருமை அடைந்தது மாத்திரமில்லை, அவருடைய அனைத்து விடயங்களையும் எடுத்து அடுத்து நான் முகநூலிலே பிரசுரித்திருந்தேன். ஆகவே அந்த வகையிலே நான் அவரிடம் பேசிக்கொண்டிருந்த போது அவர் கூறிய ஒரு விடயம், அதாவது கடந்தவைகள் மறக்க முடியாதவை என்பதற்காக ஒரு சுகாதார அமைச்சராக இருந்து கொண்டு காலை வேளையிலே அமைதியாக என்னுடன் கிட்டத்தட்ட 15 நிமிடங்கள் உரையாடினார். அந்த நேரத்திலே சுகாதார அமைச்சர் கூறிய விடயம், நான் 2005ஆம் ஆண்டு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையிலே கடமை புரிந்திருக்கின்றேன். அது எனக்கு ஒரு பொற்காலம். அந்த காலத்தில் நான் ஜீபரா என்கின்ற சத்திர சிகிச்சை நிபுணர், அதே போன்று நவீன்குமார் என்கின்ற விபி ஆகிய இருவருடையும் நான் கடமை புரிந்திருக்கிறேன் என்ற விடயத்தை அவர் சொன்னது மாத்திரமில்லை, வைத்தியர் முருகானந்தவன் அந்த நேரத்தில் பணிப்பாளராக இருந்தார் என்கின்ற விடயத்தையும் அவர் சொல்லியிருந்தார். அப்போது தான் எனக்கு விளங்கியது, பொருத்தமான ஒருவரை ஜனாதிபதி சுகாதார அமைச்சராக நியமித்திருக்கிறார் என்கின்ற விடயத்தை உணர்ந்து கொண்டேன். அதன் பின்பு நான் அவரிடம் கேட்டுக்கொண்டது, சுகாதார அமைச்சர் அவர்களே, நீங்கள் எனக்கு ஒரு உதவி புரிய வேண்டும். என்ன? நீங்கள் இங்கே ஒசுசலை களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலையிலே களுவாஞ்சிக்குடியில் ஒசுசலை ஆரம்பிக்க வேண்டும். எல்லாத்தையும் கேட்டிருந்தவர், கட்டிடம் உண்டா என்று கேட்டார். நான் சொன்னேன், சுகுணன் வைத்திய தீர்ச்சராக இருக்கும்போது ஆரம்பித்த கட்டிடம் ஒன்று தற்போது வைத்திய தீர்ச்சர் புவனேந்திரநாதனால் பராமரிக்கப்பட்டு வருகின்றது என்று கூறிய போது அவர்கள் யார் என்று கேட்கவில்லை. அவருக்கும் நான் நினைக்கிறேன், அவர் சாதித்தபடி அவருக்கும் தெரிந்திருக்கிறது போல் அவர்கள் தெரியுமா நினைக்கிறேன். அந்த வகையில் நிச்சயமாக செய்து தருகிறேன், நான் நிச்சயமாக செய்தேன். கட்டிடம் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக தருகிறேன் என்று கேட்டால் அதன் பின்பு கடிதத்தை எடுத்து அனுப்புங்கள் என்கின்ற விடயத்தை சுகாதார அமைச்சர் இன்னொருவரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது நான் வைத்திய தீர்ச்சர் புவனேந்திரநாதன் அவர்களிடம் அந்த கடிதத்தை, ஒசுசல் ஆரம்பிப்பதற்கான கடிதத்தை நீங்கள் அமைச்சருக்கும் பணிப்பாளர் நாயகத்துக்கும் செயலாளருக்கும் அனுப்பிவிட்டு அதோட பிரதியை எனக்கிடம் தாருங்கள், நான் நேரடியாக அமைச்சருக்கு அனுப்புகிறேன் என்ற விடயத்தை சொல்லி, நான் ஏன் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டினேன் என்றால், பல விடயங்கள் பலவாக அது மக்களுக்கு துணை புரிய வேண்டும். அந்த வகையில் தான் விவேகானந்தன் அவர்கள் அந்த ஓட்டுக்கு அடிக்கடி சென்று அந்த நோயாளிக்கு அந்த சாப்பாட்டு முறைமை, என்ன சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்பது மாத்திரம் அல்ல, மிகவும், அதாவது அந்த நோயாளி தற்போது வீடு சென்றுள்ளாரா? வீடு செல்லவில்லை, ஆனால் அவருடைய அபாய கட்டத்தை தாண்டி உள்ளார். அவருடைய அபாய கட்டத்தை தாண்டி அந்த நோயாளி எவ்வளவு காலம்? இங்கே நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம், அந்த வார்டுக்குரிய சத்திர சிகிச்சை நிபுணர் டாக்டர் பாமதி, அந்த வார்டை பார்க்கின்ற டாக்டர்ஸ், தாதிய உத்தியோகத்தர்கள் அனைவருடையதும் அர்ப்பணிப்பான சேவைகள் காரணமாகவும், மேலும் இப்போ நான் சென்று அதில் நானும் அந்த குழுவில் அங்கத்துவம் வகித்தாலும் எனக்கு நான் எழுதுகின்ற சில மருத்துவ போஷாக்கான பால்மாக்கள் விலை கூடியவை. நான் அதைத்தான் நீங்கள் சொல்வதை விட நான் சொல்லுகின்றேன். அதாவது நீங்கள் நான் அதைத்தான் சொல்ல வாயெடுத்தே நீங்கள் சொல்லுகின்றேன், நான் அறிந்து விட்டேன் எல்லாம். அதாவது அதை அவர் என்னத்தை கொடுக்குறாரு, அந்த வைத்திய நிபுணர், அதாவது வைத்திய நிபுணர், சத்திர சிகிச்சை நிபுணர் அவர்கள் கடமை புரிந்த SHO, HO, நர்ஸ், அது மாத்திரமல்ல ஊழியர்கள், அவர்களுடைய பாரிய பங்களிப்பு இருக்கின்றது. அந்த நோயாளி தற்போது அபாயகரத்தை தாண்டி உள்ளது. அது மாத்திரமில்லை விவேகானந்தன் அவர்களுடைய அந்த சிபார்சுக்கு அமைய, அதாவது இந்த பால்மா கொடுக்க வேண்டும்
என கூறிய போது கிட்டத்தட்ட இதுவரையில் 40,000க்கு மேற்பட்ட என்ன 35,000 ரூபாய் பெறுமதியான 35,000 ரூபாய் பெறுமதியான ஒரு டீன் அல்ல, ஒரு டீன் கிட்டத்தட்ட 5,000 ரூபாய். அப்படி பல டீன்கள் உண்மையிலே வந்து எங்களோட வைத்திய அத்தியட்சகருடைய சிபார்சு அவருடைய அனுமதியின் பேர்லேயே இது வாங்க முடியும். அதான் அமைதிப்புறாவினுடைய அமைதிப்புறா நான் அடிக்கடி சொல்றேன், அந்த அமைதிப்புறா எக்ஸ்சேஞ்சிங் இல்லாமல் உண்மையிலேயே வந்து இனி வருங்காலத்தில் எனது நான் அக்கறையாக இருக்கிற இன்னொரு முக்கியமான விடயம், களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையிலே உணவு போஷாக்கு பிரிவு என்ற ஒரு பிரிவு உருவாக்கப்பட வேண்டும். உண்மையிலேயே நான் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையிலே உணவு போஷாக்கு பிரிவு எம்எஸ்சி முடித்தவுடன் நான் எந்த ஊருக்கு தான் வர விரும்பினான். ஆகவே எனக்கு சகல உதவிகளும் ஒத்தாசைகளும் வந்து ஸ்ரீலங்கா மெடிக்கல் நியூட்ரிஷன் அசோசியேஷனும் இலங்கை சுகாதார திணைக்களமும் சகல விதமான அதிகாரங்களும் பலமும் தந்து மெடிக்கல் நியூட்ரிஷன் யூனிட் மருத்துவ சுகாதார பிரிவு அதனை உருவாக்குவதற்கு சகல ஒத்துழைப்புகளும் செய்தார்கள். அது இன்று ஆள்கோல் தலைத்து அறுகோல் வேரூன்றி மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையிலே சிறந்த சேவையை இப்பொழுது வழங்கி கொண்டிருக்கிறது. அதே போன்ற ஒரு பிரிவு இனி வருங்காலங்களில் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையிலும் உருவாக வேண்டும் என்பது எனது அவை அந்த வகையில் பார்க்கிற போது அந்த நோயாளி அதாவது தற்போது அபாயகரமான இதிலிருந்து அந்த கட்டத்திலிருந்து தாண்டியுள்ளார் என்பதற்காக சத்திர சிகிச்சை நிபுணர் அவருடைய கடமை புரிகின்ற அந்த தாதியர்கள் மற்றும் ஊழியர்கள் எஸ்ஹெச்ஓ உட்பட்ட மாத்திரமல்ல அந்த கிட்டத்தட்ட 35,000 ரூபாய்க்கு பெறுமதியான பால்மாக்களை வாங்குவதற்கு அதாவது அனுமதியை அளித்த வைத்திய அத்தியட்சகர் புவனேந்திரநாத். விசேடமான உணவுகள் நாங்கள் எங்களோட கிச்சன்ல இருந்து செய்து கொடுக்குறோம். அவங்க உண்மையிலேயே அவங்க பொருளாதார நிலைமை காரணமாக நாங்கள் எதிர்பார்த்த பல உணவுகள் அவங்களால வேண்ட முடியாது. அதுக்குரிய விசேட அனுமதியும் வந்து அந்த நோயாளி வறுமை கோட்டிங்களில் உள்ள நோயாளி என்ன வறுமை கோட்டிங்களில் உள்ள நோயாளிக்கு இவ்வாறு செய்யப்படுகின்றது. ஆகவே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஒவ்வொரு நாளும் வந்து கிட்டத்தட்ட 600-700. ஆகவே அண்மையிலே நான் இந்த காணொலியை பார்ப்பவர்களும் இந்த விடயங்களை சற்று புரிந்து கொள்ளுங்கள். அண்மையிலே அதாவது மருத்துவ கிளினிக்கிலே 300 நோயாளிகள் இருந்ததாகவும் அவர்களில் ஏதோ பிரச்சனைகள் ஏதோ திருப்பி அனுப்பப்பட்டார்கள். அவ்வாறு ஒரு கதை ஒன்று வந்து அவர்கள் முகநூலிலும் பிரசுரித்திருந்தது. யார் ஒருவர் படங்களை எடுத்து போட்டிருந்ததை அறிந்தேன். ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நான் அதை பார்த்தவுடன் அதாவது சாதாரணமாக 200 நோயாளிகள் வருவார்கள். ஒரு எல்லா வைத்தியசாலைகளிலும் என்று சொல்லும்போது 2 நாட்கள் கிளினிக் நடக்கும். ஆனால் களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலையிலே 3 நாட்கள் கிளினிக் நடக்கின்றது. இந்த கிழமைக்கு 3 நாட்கள் கிளினிக்குகள் நடக்கின்றது. அதே போன்று அன்றைய தினம் 300க்கும் மேற்பட்ட நோயாளிகள் வந்திருந்தபடியினால் அன்றைய நாளிலே வந்த 600 ரைட். நான் 300 என்று கூறும்போது அந்த இதை கவனிக்கின்ற இந்த பிரிப்பினுடைய மருத்துவத்தை சொல்ல 600 என்று சொல்லுகின்றார். தகவலை சொல்லக்கூடிய அதிகாரம் எனக்கு இல்லை என்றாலும் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நோயாளிகள் திருப்பி அனுப்பப்பட்டார்கள் என்ற தகவல் வந்து உண்மைக்கு புறம்பானது. ஆனால் இது சம்பந்தமான விளக்கமான விரிவான விடயங்களை வந்து நீங்கள் எங்களுடைய ஆகவே அதுதான் கூறுகிறேன். சாதாரணமாக 200-300 நோயாளிகள் வருகின்ற போது 600 நோயாளிகளும் இங்கு வைத்தியசாலைகள் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையை நாடி வந்தார்கள் என்றால் அதைத்தான் வந்து பெருமையாக எழுதியிருக்க வேண்டும். அதாவது களுவாஞ்சிக்குடியினிலே அதாவது 3 நாட்கள் கிளினிக் நடைபெறுகின்றது. 600 நோயாளிகளுக்கு கிளினிக்கிலே வைத்தியம் கொடுத்தார்கள், மருத்துவம் சிகிச்சை வழங்கினார்கள். அதற்காக இந்த குளிசை பிரிவு அதாவது 300 நோயாளிகளுக்கு கொடுக்கின்ற போது 600 நோயாளிகளுக்கு மருந்து கொடுப்பது என்பது கடும் கஷ்டமான விடயம். அதை அந்த குளிசை பிரிவும் செய்தது, பார்மசி யூனிட்டும் செய்தது. அதுக்கும் பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நன்றி என்று தான் எழுதியிருக்க வேண்டும். ஆனால் அங்கு விமர்சிக்கப்பட்டது படகம் போட்டு. ஆகவே அது முற்றும் உண்மைக்கு புறம்பான செய்தி. இல்லை 600 பேருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டது என்கின்றதை வைத்தியர் விவேகானந்தன் கூறினார். ஏன் நான் இதையெல்லாம் சொன்னேன் என்றால் அதாவது வெளியில் இருப்பவர்களுக்கு உள்ளுக்கு இருப்பது தெரியாது. அதாவது ஒரு கரும்பலகையிலே ஏ என்கின்ற எழுத்தை எழுதிவிட்டு அது என்ன என்று கேட்கும்போது விடை ஏ என்று வரும். மாணவர்கள் எல்லோருமே ஏனுவார்கள். ஒருவர் கூட அது கரும்பலகை என்று கூறுவதில்லை. ஆகவே சிறிய ஒரு விடயங்கள்
சுட்டி காட்டப்படுகின்றது போது அந்த கரும்பலகை கருப்பு பலகை பிளாக் போர்டு மறைக்கப்படுகின்றது என்பதுதான் உண்மை. ஆகவே களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையினது மிக சிறந்த சேவையை வழங்கி வருகின்றது வைத்திய அத்தியட்சகர் புவனேந்திரநாதனுடைய பங்களிப்பிலே. அதே போன்று சத்திர சிகிச்சை பிரிவு, அதே போன்று மகப்பேற்று வைத்திய பிரிவு வசந்தராஜ் அபியோகி வசந்தராஜ் அவர்கள் இங்கே மகப்பேற்று வைத்திய பிரிவு, அதே போன்று மருத்துவ பிரவின்சன் வைத்திய பொது வைத்திய நிபுணர் பிரவின்சனின் தலைமையிலே வைத்திய நிபுணர் அவர்களுடைய தலைமையிலே அங்கு மருத்துவ பிரிவு இயங்கி வருகின்றது. அதே போன்று பீரியட்டிசன் தற்போது இல்லை என்று நினைக்கின்றேன். இருந்தாலும் அந்த இதுக்கு தற்போது வைத்திய அதிகாரிகள் சிகிச்சை அளித்துக் கொள்கிறார். பீரியட்டிசன் இங்கு இல்லை, நிரந்தர பீரியட்டிசன் இல்லை. அதை பெற்றுத் தருவதற்கு நடவடிக்கை இந்த அடுத்த மாதம் சுகாதாரத்துறையின் டைரக்டரான அதுக்கு அந்த பொறுப்பான உயரதிகாரி டாக்டர் அத்தப்பத்து அவர்கள் எமது வைத்தியசாலைக்கு அவரை இங்கே டிப்யூட்டி டைரக்டர் ஜெனரல் மெடிக்கல் சர்வீஸ் டிப்யூட்டி டைரக்டர் ஜெனரல் மெடிக்கல் சர்வீஸ் ஆர்டிஹெச்எஸ் டாக்டர் முரளீஸ்வரன் தான் சிறப்பாக அவரை ஒரு 7 மணி எங்களை ஆஸ்பத்திரி கொண்டு வந்து காட்டி இதுக்கு குறைபாடுகள் சொல்லி அவர் உடனடியாக உறுதியளித்தார். இந்த பீடியாட்ரிஷன் ஒருவரை தான் அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் தருவதாகவும் இன்னும் பல அவருக்கு நல்ல சந்தோஷமாக போயிட்டது. அண்ட் அவர் உள்ளுக்கு வந்து நல்லா சுற்றி பார்க்க மிக சந்தோஷமாக இருந்தார். அதன் காரணமாக நாங்கள் கேட்காத மெடிக்கல் ஃபிசிஷியன் இன்னொரு ஆணை தருவதற்கும் இன்னும் பல நிபுணர்களை தருவதற்கும் உறுதியளித்து சென்றார். ஆகவே நான் அந்த பேரை ஞாபகப்படுத்தாமல் புவனேந்திரநாதனை மாத்திரம் சொல்லிவிட்டேனா என்று அவர் இந்த காணொலியை பார்க்கும்போது கூட சில வேளைகளில் கவலை அடைப்பாரோ தெரியவில்லை. காரணமில்லை, நானும் அதை மறந்து விடுகின்றேன். நினைத்தாலும் மறந்து விடுகின்றார். உண்மையாகவே அன்பிருப்பவர்கள் உடனடியாக வருவதில்லை. அன்பில்லாமல் நாங்கள் இருக்கின்ற போதோ வருவார்கள் என்று சொல்வதற்கும் இல்லை. ஆகவே அந்த வகையில் இவர் தற்போது ஒரு பேரை யூஸ் பண்ணினார், முரளீஸ்வரன் என்று சொல்லி. முரளீஸ்வரன் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் ஒரு பெரிய சொத்தாக இருந்தவர். கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் இருந்து பாரிய பணிகளை புரிந்தவர். அவருடைய பேர் இன்றும் பேசிக்கொண்டிருக்கின்றது. அதை அந்த இடத்தை வெற்றிடத்தை நிரப்புவதற்காக குணசிங்கன் சூனன் இதே வைத்தியசாலையில் வைத்திய அத்தியட்சகராக இருந்தவர். அங்கு தற்போது பணிப்பாளராக இருந்து அவர் அங்கு கடமை புரிந்து சிறந்த சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே முரளீஸ்வரன் அவர்கள் பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர், நிரந்தர பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் அவர்கள் டிடிஜி டிப்யூட்டி டைரக்டர் ஜெனரல் உதவி பணிப்பாளர் நாயகம் அத்தப்பத்து அவர்களை அழைத்து வந்து எல்லா விடயத்தையும் வழங்கப்பட்டிருக்கிறார். அவர் தான் இந்த கன்சல்ட் எல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது, ஆகவே இந்த பீரியடிஷன் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது சம்பந்தமாக. ஆகவே அதாவது முரளீஸ்வரனை பொறுத்தவரையில் அவர் கை வைத்தால் அதில் தோற்க மாட்டார், மிகவும் அமைதியாக வெல்லுவார். முரளீஸ்வரனை பற்றி எனக்கு அக்குவேறு ஆணிவேறு தெரியும் என்பதற்காக முரளீஸ்வரன் அத்தப்பத்து அவர்களுடைய இந்த விடயத்தை வைத்தியர் டாக்டர் அத்தப்பத்துடன் காய்ச்சவுடைய இந்த விடயம், அதாவது நிபுணர்களினுடைய பற்றாக்குறை ஓரளவில் தீர்த்து வைக்க முடியும். அதாவது முரளீஸ்வரனுக்கு தெரியும், முரளீஸ்வரன் குத்துவது ஒரே குத்தாக அல்ல, மெல்லவாக குத்தி எப்பவுமே குண்டுசால குத்தி அந்த வேலையை செய்து முடிக்கிறதுல வல்லவராகவே அவர் செய்வார் என்கிற நம்பிக்கையுடைய மட்டக்களப்பு. இன்னொன்று திரைமறைவில் கடமை, அதாவது பேக் ஸ்க்ரீன் பிளேயர்ஸ் என்று சொல்வார்கள். ஒரு நாடகத்திலே வந்து வெளிப்படையாக நடிப்பவர்கள் இயக்குனர் எல்லாரையும் தெரியும், ஆனால் அந்த சீனரியை போட்டவர்கள், லைட்டிங் கொடுத்தவர்கள், இவர்களை வந்து அதுவும் மிக மிக முக்கியமானது. அதே போன்று திரைமறைவில் மிகப்பாரிய செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்க எமது ரேடியாலஜிஸ்ட் அவர் வந்து டாக்டர் சத்யவாணி. அதே போல் எமது சகல பிரிவு எங்களோட கன்சல்டன்ட், ஆக்டிங் கன்சல்டன்ட், அனஸ்தட்டிஸ்ட், மயக்கமருந்து வைத்திய நிபுணர், மயக்கமருந்து வைத்திய நிபுணர், இவர்கள் எல்லாருமே அவர்களுடன் சேர்ந்து பணிபுரிகின்ற சகல வைத்தியர்கள், எமர்ஜென்சி யூனிட், ஐசியூ, அனைத்து வார்டுகளில் இருப்பவர்கள், ஓபிடி கிளினிக்குகளில் இருக்கிற டாக்டர்ஸ், தாதிய உத்தியோகர், தாதிய உண்மையிலே வந்து மேட்ரன்ஸ், சிஸ்டர்ஸ், நர்சஸ், அதே போல் எங்களோட சுகாதாரத்துறை ஊழியர்கள், பராமெடிக்கல் ஊழியர்கள், உதாரணமாக எம்எல்டி, ஃபிசியோதெரபிஸ்ட், ரேடியாலஜிஸ்ட், ரேடியோ தெரபிஸ்ட், இசிஜி டெக்னீஷியன், ஃபார்மசிஸ்ட், இப்படி இன்னும் நான் யாராவது விடுபட்ட டிஸ்பென்சர்ஸ், அதே போல் எங்களோட ஊழியர்களில் வந்து ஓவிசிஎஸ், மற்றது ஹெல்த் கேர் அசிஸ்டன்ஸ், கிளீன், அடுத்தது இது இவ்வளவு பேர் இந்த கேட்டகரி அவ்வளவு வந்து அரசு துறைக்குள்ள உள்ளடங்கப்படுகிறார்கள். அதே போல் 2 துறைகள் வந்து எங்களோட அரசாங்கம் ப்ரைவேட் டைப் பண்ணியிருக்குது. ஒன்று கிளீனிங் சர்வீஸ். அந்த கிளீனிங் சர்வீஸில் மிகவும் அர்ப்பணிப்பான ஊழியர்கள் இங்கே எங்களோட சூழலை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் அழகாகவும்
பாரிய பணி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் செக்யூரிட்டி சர்வீஸ் அவர்களும் வந்து எந்தவித பாரிய பிரச்சனைகள் எங்களோட ஆஸ்பத்திரியில் ஏற்படாதவாறு மிகச்சிறந்த முறையில் கடமை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஊழியர்கள் மத்தியில் உயர்வு தாழ்வு சொல்வது பொருத்தமல்ல என்றாலும் நான் பிளானிங் அண்ட் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அதில் வந்து உண்மையிலே எனக்கு கூட ஒத்தாசை புரிந்து மிகவும் அர்ப்பணிப்புள்ள முறையில் இந்த களுவாஞ்சுடி ஆஸ்பத்திரியை முன்னேற்றதில் இரவும் பகலுமாக கனவாக வைத்து வேலை செய்து கொண்டிருக்கின்ற ரஜினி சிஸ்டரை நான் குறிப்பிட சொல்ல வேண்டும். அவருடைய கணவர் திரு யோகேஸ்வரன் அவர்கள் எஸ்பிஹெச்ஆக களுவாஞ்சுடி எம்ஓஹெச்சிலே கடமை புரிந்து கொண்டிருக்கிறார். இவர் அனைவருடைய அர்ப்பணிப்பும் கடின உழைப்பும் காரணமாக மிகச்சிறந்த அதேபோன்று முன்னாள் பொது வைத்திய நிபுணர் சத்யசாகரம் அவரை மறக்க முடியாது. அதே போன்று அவர் தற்போது ஐசியூவில் இருக்கிறார். சிரேஷ்ட வைத்திய அதிகாரி வைத்தியர் பிரசாந்தினி அவர்கள் அதிகமாக மிகவும் திறமையாக செயற்பட்டவர்கள். அந்த வகையிலே நான் இன்று சனிக்கிழமை இந்த நிலையத்துக்கு, அதாவது மனிதர்களுடைய இயந்திரத்தை பராமரிக்கின்ற இந்த பிரிவு என்கின்ற பிரிவு, இந்த பிரிவுடைய பேர் என்னன்னு சொன்னீங்க? ஹெல்தி லைஃப் ஸ்டைல் சென்டர், ஆரோக்கிய வாழ்வு மையம். ஆமாம், ஆரோக்கிய வாழ்வு மையத்திலே ஆரோக்கிய வாழ்வு மையத்திலே சந்தித்த சிவலிங்கம் விவேகானந்தன் அவருடன் வைத்தியாதி ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பற்றி பார்ப்போம். இது வந்து கூட ப்ரெஷர், சீனி வருத்தம், இருதய வருத்தம், பாரிசவாதம் இப்படியான வருத்தங்கள்ல இருந்து உங்களை வந்து இலகுவாக மீட்டெடுக்கும். அதுகள் வந்து கூட வாழ்க்கையை அநியாயமாக்காம நாசமாக்காம பாதுகாக்கும். அப்போ எங்களோட அப்பா சொன்ன விஷயங்கள், அதாவது இந்த அப்பாவை வந்து நான் பார்த்த விஷயத்துல அவர் வாழ்க்கை முறையை நான் பார்த்தேன். அது பெரிய ஒரு பாடமாக நான் டாக்டராக வந்து பல வருஷத்துக்கு பிறகுதான் அதை உணர்ந்தேன். அவதானிச்சு ஏன் இவருக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது ஆனால் மாரடைப்பு வருவதில்லை, இவருக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது ப்ரெஷர் இல்லை, கொலஸ்ட்ரால் இருக்குது பாக்ஸவாசம் மேலே யோசித்து பார்த்த இடத்துல அவர் வந்து சந்தோஷமாக இருக்க தெரிஞ்சார். நான் உங்களுக்கு சொன்னேன், அவர் எப்படி ஒரு குடும்பத்தில் சந்தோஷமாக வாழ்ந்துருவேன், அந்த குடும்பத்தை வச்சு சந்தோஷமாக வச்சிருக்கிறதுக்கு தெரிஞ்சார். தானும் சந்தோஷமாக இருந்து மற்றாக்களையும் சந்தோஷமாக வச்சிருக்கார். அதே நேரம் அவருக்கு அதிகமாக சின்ன பிள்ளைகளில் பெரிய ஒரு ஈர்ப்பு பற்று. அவர் வந்து இந்த தொண்டு சுரியன்றது தானே அதுகளுக்கு நான் போயிட்டு நல்லா கதை சொல்லுவேன். இப்போ நான் சொன்னேன் அந்த அவங்களுக்கு நான் எனக்குன்னு திருந்தோம்னா நமக்கு வருத்தங்கள் வரப்பாங்க. அவர் எந்தவித உதவியும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்தவித காசும் வேண்டாமல் இந்த பாலர் பாடசாலைகள் அதுகளுக்கு நான் போயிட்டு கதை சொல்லுவார். அந்த பிள்ளைகளை சந்தோஷமாக வச்சுருக்கார். அப்போ குழந்தை தெய்வம் கொண்டாடும் சொல்லுவாங்க. அந்த இடத்த அவர் சந்தோஷமாக இருக்கிறார் இருந்தவர். ரெண்டாவது, அவரோட வாழ்க்கை கொஞ்சம் எளிமையான வாழ்க்கை. ஒவ்வொரு நாள் அவர் வந்து மோட்டார் பைக்கெல்லாம் வேண்டக்கூடிய ஆற்றலாம் இருந்தவர், காரம் வேண்டக்கூடிய ஆற்றலாம் இருந்தவர். ஆனால் அவர் பாவிச்சது சைக்கிள். நாங்கள் எங்களோட ஊர் வந்து கல்லடியிலேருந்து டவுனுக்கு போவார், எல்லா இடமும் போகிறது என்னத்தில் இன்றைக்கு நாம் எல்லாரும் என்னத்தில் போகிறோம்? ஆட்டோ, மோட்டர் பைக்குன்னுவாங்க, மோட்டர் பைக். மற்றது பஸ்ஸுன்னா பரவாயில்ல, பஸ்ஸுக்கு நாங்கள் நடந்து தான் அந்த இடத்துக்கு பஸ் ஸ்டாண்டு போயிட்டு வந்து எடுப்போம். ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் இடைக்குள்ளாளுக்கு வந்து நம்மளோட வாழ்க்கையை அதிகமாக உடம்பு அசையாமல் செய்ததில் முக்கிய பங்கு என்னத்துக்கு இருக்குது? ஆட்டோ, மோட்டர் பைக். இந்த ரெண்டும் வந்து இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை கடுமையாக மாற்றிச்சு. ஆனால் எங்கள் அப்பா வந்து பைசிக்கிள் தான் பாதிச்சு. அடுத்தது எளிமையான வாழ்க்கை, எதிர்பார்ப்பு பெருசாக இல்லை. நான் சொன்னேன், எதிர்பார்ப்பு எனக்கு பெருசாக இல்லை. இரவில் வந்து அளந்து சாப்பிடுவேன், அது சொல்லுவேன். இது அது எப்படி அளந்துக்கு அந்த அவர் அம்மா சொல்லி கொடுத்தாவா அல்ல அதுக்கு பார்த்தாரா பழந்தாரா எனக்கு என்னன்னு தெரியல. இரவில் வந்து இடியப்பதை தவிர வேறு எதுவும் சாப்பிட மாட்டேன். இப்போ ஏனப்பா இடியப்பா வந்து ஆகக்குள்ள 4 2 தொடக்கம் 4. அப்போ அளவான சாப்பாடு இதற்கு சொல்லுவாங்க மிதமான சாப்பாடு. அவர் சந்தோஷமா இருந்தாரா இல்லையா? சந்தோஷமா இருந்தார். சந்தோஷமா இருக்கிறதுக்கு பழகி இருந்தார். 2வது உடம்பாக நல்லாக அசைஞ்சு திரிங்க. 3வது அவர் சாப்பாட்டு முறை பாருங்க எளிமை. அந்த எங்களோட வீட்டு எனக்கு நல்ல ஞாபகம். அடுத்து எங்களோட அம்மாவும் வந்து குடும்பத்தில்
எனக்கு ஒரு 10 வயசு இருக்கு. நான் குழுவில் இருக்கிறோம். எங்களோட வீட்டு நாங்கள் வந்து வாடகைக்கு இருந்தாங்க. அப்போ எங்களோட வீட்டுக்கார ஆக்கின வீட்டையும் நான் போயிட்டு வருவேன். நல்ல சனங்கள் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆளாக தான் நான் பழகிறேன். அவங்களோட வீட்டை வைப்பாங்க சொதி, கட்டி சொதி. எனக்கு அது பார்த்தோடனே ஒரு வித்தியாசமான ஒரு ஆசை ஒன்று. அப்போ அம்மா ஆனால் அம்மா வச்சா அப்படின்னு சொன்னால் மெல்லிய சொதி, நைலோன் சொதின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ அம்மாட்ட கேட்குறேன், நம்ம அவங்க வந்து நல்ல பட்டியாக வைக்கிறாங்க, விருப்பமாக இருக்குது, ஆசையாக இருக்குது, நீங்கள் எப்படி வைக்கிறீங்க? இதை இப்போ 83ஆம் ஆண்டுக்கு முதல் பழைய கதை. அவ சொன்னா, நல்லே உங்களோட அப்பாவுக்கு 45 வயசு. அப்போ தான் அம்மா சொல்லித்தாராவும், அப்பாவுக்கு 45 வயசு. இனி அப்பாவுக்கு வந்து ப்ரெஷர் மாரடைப்பெல்லாம் வரக்கூடிய வயசு. நாம கொஞ்சம் அப்பாக்காக கொஞ்சம் அந்த அப்பாக்கு ஏற்ற மாதிரியான சாப்பாடு நாமளும் சாப்பிட்டு பழகிறோம். மிச்சம் நல்ல ரெண்டு சொல்லி அவ கொழுப்பு குறைஞ்ச மாதிரி தேங்காய் பானைலாம் குறைச்சித்தான் அந்த சொல்லிகளை எல்லாம் வைப்பார். இது இப்போ எனக்கு ஒரு 10 வயசு இருக்கு. ரெண்டாவது, அப்போ இதுகளும் எங்களோட அப்பா நீண்ட நாள் வாழ்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கு. ரெண்டாவது, எனக்கு இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது. கடையில் போய் சாப்பிட்டா எனக்கு அந்த உப்பை தாங்கிடாது. வேறாக்கள் வீட்டை போய் சாப்பிட்டா என்ன உப்பை தாங்கிடாது. என்ன நடந்தது? அம்மா அப்பாக்காக உப்பை குறைச்சி தான் சாப்பாடுல போட்டிருக்காங்க. இப்போ அப்படி போட்டதால என்ன நாக்கில் குறைஞ்ச உப்புன்ற டேஸ்ட் படிக்குது. அந்த குறைஞ்ச உப்புன்ற டேஸ்டால எனக்கு கடையில் போனோன்னு அவங்க பாவிக்கிற உப்பு என்ற நாக்கு தாங்குதில்லை, அதை விரும்புதில்லை, சுவையை விரும்புதில்லை. ஈவன் எந்த இறைச்சி கறியும் தானே, எந்த ருசியான கறியும் தானே சாப்பிடணுன்னு கஷ்டமா இருக்கு. அந்த உப்பு என்னால் தாங்கல. காரணம் என் அம்மா என் நாக்கில் அந்த உப்பு சுவையை படிய வச்சுட்டாங்க. எவ்வளவு எப்படியான உப்பு சுவை குறைஞ்சதா கூடுதா? நீங்களும் வேணும்தான் ஒரு 2 மாதம் உப்பை குறைச்சி போட்டு பாருங்க. உங்களுக்கு 3ஆம் மாசத்துலேருந்து கடையில் சாப்பிட்டீங்கன்னால் உப்பு கூடின டேஸ்ட் வந்து உங்களுக்கு வரும். உங்களோட வீட்டில் ப்ரெஷர் வருமா? எங்களோட அப்பாவுக்கு ப்ரெஷர் வரல, கொலஸ்ட்ரால் இல்லை, ஆனால் ப்ரெஷர் வரல, மாரடைப்பு வரல, பாரசிவாதம் வரல. காரணம் அப்பாட வாழ்க்கை முறை, எங்கள் அம்மாடையும் சமையல் முறை. அப்பாக்காகத்தான் அவங்க கொஞ்சம் வயசு போய்தான் கல்யாணம் பண்ணாங்க. இப்போ எனக்கு 10 வயசு இருக்கிறப்ப எங்கள் அப்பாவுக்கு ஒரு 45-47 வயசு நினைக்கு வேண்டாம், எனக்கு ஞாபகம். அதால அம்மா வந்து சாப்பாட்டு முறையில் அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி எங்களை விட்ட மாற்றிட்டாங்க. ரெண்டாவது, அம்மாவுக்கு இருக்கிற ஒரு அவட அப்பா சொல்லி கொடுத்தாரு சொல்லுவாங்க. அதில் அவட அப்பா வந்து பண்டிதர். இப்போ அவர் எங்கே பல நேரத்துக்கு சொல்லி கொடுத்த முக்கியமான விஷயம், கடவுள் மனுஷனை காப்பாற்றுறதுக்குரிய மருந்து வகைகள் எல்லாத்தையும் சாப்பாட்டுக்கு வச்சிருக்க. என்ன சாப்பாடுன்னு சொன்னால் இலக்கல், முக்கியமாக இலக்கல். நம்மட ஊரில் எத்தனை பேர் நீங்க அம்மாட்ட கேட்போம், நீங்க எத்தனை வகையான இலக்கறியை சாப்பிடுங்க? கடையில வேண்டது தவிர ஒரு 5-6 வகை சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு சிங்கள கிராமத்தில் ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சி ஒன்று, எம்எஸ்சி செய்த நேரத்தில் நான் ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சி ஒன்று செய்து, நான் அங்கே இருக்க சந்தைக்கு போய் கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வார மரக்கறிகள், அதோட விலை, இலக்கறிகள், அது எல்லாத்தையும் நான் ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சி ஒன்று செய்தேன். அந்த அங்கே வந்த இலக்கறி கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 26 வகையான இலக்கறிகள் அந்த சந்தைக்கு வந்து 26 வகை. நீங்கள் எதையும் எடுக்கலாம், நம்ம ஊரில் இருக்கிற எல்லாமே இருக்குது, அதை விட மேலதிகமாக இருக்குது. உதாரணமாக நான் சும்மா கடகடன்னு சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க. முல்லை, முசுட்டை, காரை, காணாந்தி, முசுக்க, பாதராணி, பசணி, சந்தனத்திர இலை, சந்தனத்திர துளிர், சந்தன மரம் இருக்குல்ல, அதில் துளிர் அவங்க சாப்பிட்றாங்க. அடுத்தது யார் முடிதும்பை சாப்பிட்றீங்க? சுண்டு முடிதும்பை. என்னம்மா முடிதும்பை? நம்மளோட பாரம்பரியமாக நாம் சாப்பிட்டு வந்த சாமான். இன்றைக்கு இந்த ஜெனரேஷன் கேப்னு சொல்லுவாங்க, பரம்பரைகளுக்கு இடையில் இருக்கிற அந்த இடைவெளியால் அது இல்லத்து போயிடுச்சு.
எந்த சாப்பாடு செமிச்சா பிறகு முத்து முழுதாக நம்ம உடம்பாடு உறிஞ்சியதாதோ அதெல்லாம் மிச்சம் என்ன செய்யும்? சக்கையல் பெரிய உடலுக்கு போகும். அங்கே இருந்து இந்த தேவதைகள் அதைத்தான் சாப்பிடும். என்ன தேவதைகள்? நல்ல கிருமின்ற தேவதைகள். அவங்க நம்மளோட உடம்பை காப்பாற்றுறாங்க. அவங்க சுரக்கிற ஒவ்வொரு சுரப்பும் வந்து நம்மளோட உடம்பை வந்து கனகாரம் வச்சிருக்கிறது. சீனி வேர்த்தம் பெறாமல் காப்பாற்றும், மாரடைப்பு வராமல் காப்பாற்றும், மூளை பிசாமல் பாதுகாக்கும், நோய் இருக்கிற தன்மையை கூட்டும். இது எல்லாமே செய்கிற வரங்கள் தரக்கூடிய தேவதைகள். அவங்களோட சாப்பாடு என்ன? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் செமிச்சதுல நம்மட உடம்பு உறிஞ்சது போக மிச்சம்தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, சோறை சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் சோறு செமிச்சு முடிய 100% உடலைத்ததுக்குள்ள போய். அப்போ நம்மளுக்கு அந்த கிருமிகளுக்கு சாப்பாடு போகுமா? அவங்க பட்டினி. அதே போல் மீன், இறைச்சி, முட்டை சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் செமிச்சு முடிய 100% உறிஞ்சி எடுக்கிறோம். நாம் கொழுப்பு எண்ணெய் எல்லாமே சமைச்சு சாப்பிட்டோம்னு சொன்னால் 100% நம்மளோட உடம்பு உறிஞ்சி எடுக்கிறோம். அப்போ ஒரு பரோட்டா, கொத்து ரொட்டி சாப்பிட்டால் அந்த நம்மளோட கிருமிகளுக்கு, நம்மளை காப்பாற்றுற கிருமிகளுக்கு அந்த ஏதாவது சாப்பாடு போய் சேருமா? இல்லை. எல்லாமே சமைச்சு நம்மளோட உடம்பு எடுக்கும். அவங்களுக்கு போகக்கூடிய மாதிரியான சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலக்கறி. இலக்கறி சாப்பிட்டீங்கன்னா கணக்கு கீரை வகைகள், மரக்கறி, பழங்கள், வெங்காயம், உள்ளி, இதெல்லாம் 100% நம்மளோட உடம்பால் உறிஞ்சே இல்லாது. அங்கே சக்கை ஒன்று வரும், மிச்சம் ஒன்று வரும், அது அப்படியே பெருங்குடலுக்கு போகும். அதைத்தான் நம்மளோட கிருமிகள் சாப்பிடுவாங்க. அந்த கிருமிகள் சாப்பிட்டு சென்றால் தான் அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. அவங்க வளமாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தால் எங்கே இருக்கிற கிருமிகள்? நம்மளோட பெரிய குடல் இருக்கு. நல்ல நல்ல வகையான கெமிக்கல் எல்லாம் நம்மளோட ரத்தத்துக்குள்ள விடுவாங்க. அந்த கெமிக்கல்கள் வித்தியாசமான கெமிக்கல்கள். அந்த கெமிக்கல்கள் நம்மளோட மூளையை ஆரோக்கியமாக வச்சிருக்கு, இருதயத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கு, ஈரலை ஆரோக்கியமாக வச்சிருக்கு, இந்த உடம்புல என்னென்ன பகுதி இருக்கோ அவ்வளோத்தையும் ஆரோக்கியமாக இருக்கு. அதால தான் நான் என்ன சொன்னேன்? தேவதைகள்னு சொன்னேன். அதை விட நீங்களும் வெளியில் இருந்து அந்த தேவதைகளை உங்களுக்கு அனுப்பலாம். நம்மளோட பழைய ஆட்கள் அவங்க என்ன ஆராய்ச்சி செய்கிறாங்கன்னு எனக்கு உண்மையை கற்பனை பண்ணிடலாம் இருக்குது. அவங்க உண்மையில் வந்து பெரிய ஜீனியஸ் சொன்னால் பயங்கர கட்டிக்காரர். பழைய நம்மளோட மூதாதையர் அவங்க நம்மளோட பாரம்பரியத்தில் சில சாப்பாட்டு பழக்கத்தை வச்சுருந்துருக்காங்க. வெளியிலிருந்து உள்ளுக்கு அந்த கிருமியை, நல்ல கிருமிகளை அனுப்புகிற டெக்னிக் அவங்க வச்சுருந்துருக்காங்க. அதில் ஒன்று நாம் இப்போ அதை மறந்து கொண்டு வரோம். முதலாவது தண்ணிச்சோறு. எத்தனை வீட்டில் தண்ணிச்சோறு சாப்பிட்றீங்க? தண்ணிச்சோறை நாம் என்ன நினைக்கிறோம்? ஏழைகளின் உணவு. தண்ணிச்சோறு சாப்பிட்ற வெளியில் பார்த்தாங்கன்னா நாம் ஏழு நினைச்சிருவாங்க என்று அதுக்கு ஒரு முத்திரை குத்தி நாம் அதை இலக்காரமாக வச்சுருக்கோம். உண்மையில் தண்ணிச்சோறு ஒரு அமிர்தம். உங்களோட உயிரை காப்பாற்றி கொண்டிருக்கிற அந்த கிருமிகளை மேலும் மேலும் உள்ளுக்கு அனுப்புகிற ஒரு டெக்னிக். இந்த டெக்னிக்கை கண்டுபிடிச்சாங்களாரு? நம்மளோட மூதாதையர், உங்களோட அம்மம்மாட அம்மா. அப்போ அவங்க ஸ்கூலுக்கு போகலன்றதுக்காக அவங்கள நாம் இலக்காரமாக நினைக்கலாமா? அவங்களோட பாரம்பரியத்தை நீங்கள் இன்னும் அறிஞ்சு கொள்ளணுன்றது மிக மிக முக்கியமான விஷயம். அதை விட இன்னொரு ஆள் இருக்க, வெளியிலேருந்து கிருமியை உள்ளுக்கு அனுப்புகிற டெக்னிக். தயிரில் நியாயமான அந்த கிருமி இருக்குது. அப்போ கொலஸ்ட்ரால் இருந்தால் தயிரில் கொஞ்சம் கொலஸ்ட்ரால் இருக்குது தான். அப்போ கொலஸ்ட்ரால் இருக்கிறார்கள், சீனி வருத்தம் இருக்கிறார்கள், தயிர் சாப்பிடக்கூடாதா? சாப்பிடலாம். எப்படி? ஒரு நாளைக்கு ஒரு 1-2 மேசக்கரை. நான் சொன்னேன்னா எங்களோட அப்பா வந்து அவருக்கு கொலஸ்ட்ரால் இருந்தது, ஆனால் 89 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். ஆனால் அதில் அவரோட வாழ்க்கை நான் சொன்னேன். அவர் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பழகினவர், கடுமையாக சைக்கிள் ஓடினவர், மற்றது பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்து சாப்பாடு முறை நல்ல. ஒவ்வொரு நாளும் என் அம்மாவும் அப்பாவும் ஒரு 1-2 மேசக்கரண்டி தயிர் சாப்பிடுவாங்க. இது எனக்கு பெரிய ஒரு பாடம். கடைசியாக நாங்கள் எம்எஸ்சி படித்து கொண்டிருக்கிறத பார்த்தா இதில் வந்து பெரிய விஷயம் இருக்குது. அவங்க அப்பா 89, அவர் இறக்கக்குள்ள 89 வயசு, அம்மா இறக்கக்குள்ள 86 வயசு. இப்போ அது விஷயம் இருக்கா இல்லையா? இருக்கு. ஆகவே சீனி போடாமல், சீனி வியாதி இருக்கிறவர்கள் சீனி போடாமல் 1-2 மேசக்கரண்டி தயிர் சாப்பிடுங்க. தண்ணிச்சோறை விட்டுறாங்க. அப்போ சீனி வருத்தம் இருந்துச்சுன்னு சொன்னால் சீனி போடாமல்
கொச்சிக்காய் வெங்காயம் தேங்காய் பூ எல்லாம் போட்டு பிரட்டுவோம், அப்படி சாப்பிடுவோம். அதை விட தண்ணிச்சோரை இன்னும் ருசியாக்குறதுக்கு கருவாட்டுகள், உப்பு கருவாடும் ஊற வச்ச சோறு ஒரு பாட்டு இருக்குல்ல, ஊற வச்ச சோறுன்ற நம்ம தண்ணிச்சோறு. என்னம்மா ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இரவில் தயிரை கொஞ்சம் ஒரு எச்சரிக்கை செய்வாங்க. என்னன்னு சொன்னால் அது சமைக்கிறதுக்கு நேரம் இல்லை. அது நாங்கள் கூட நடந்து தெரியக்குள்ள லேசாக சமைக்கும், இறப்பைக்குலேருந்து இறங்கிடும். இரவில் தயிர் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரஞ்சல் தானே, நான் நேரத்தோட போய் படுத்துகிற மாதிரிலோ, அப்போ எங்களோட இறப்பைக்குள்ள நீண்ட நேரம் இருக்கலாம். நீண்ட நேரம் இருக்கிறதுல நடிச்சாமத்தில் சில சத்தியெல்லாம் தானே, அதுக்காகத்தான் சொல்கிறது இரவில் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. அதுக்காக இரவில் சாப்பிடக்கூடாது இல்லை, சாப்பிட்டாலும் அது சமைக்கும். அது சமைக்கக்கூடிய வயசில் இருக்கிறாங்களே அது சமைக்கும், அது பிரச்சனை இல்லை. காலையில் தயிர் சாப்பிட்றதுல இந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம், தயிர் உங்களுக்கு அலர்ஜியே இல்லையான்னு அறியணும். அல்சர்ன்றது ஒரு அலர்ஜி அர்த்தம் இல்லை. அலர்ஜின்றது அரைக்குடி தோலில் கடி இருக்கணும். ஒரு அம்பசம் அந்த நாளை அம்பசம்ன்றது அந்த சைஸில் வட்டம் வட்டமாக சிவந்து தடிச்சு வந்துச்சுன்னு சொன்னான் உடம்பெல்லாம். சில வழியில் குறிப்பிட்ட சில இடத்துல இருக்கும், சில வழியில் உடம்பு முழுக்க வரும், ஆனால் அது கடிக்கும். அப்படி அறிகுறிகள் வந்தால் அதுக்கு பேர் அலர்ஜி, ஒவ்வாமை. அலர்ஜின்றது ஒவ்வாமை. அப்படி இருக்கிறார்கள் மட்டும் தயிரை தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றும்படி மற்றாக்கள் அதுக்குரிய அளவு தான் முக்கியமான விஷயம். ஒரு சட்டி இப்போ கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவர் ஒரு பானை தயிர் சாப்பிட்றது விட, ஆனால் ஒரு மேசக்கரண்டி இல்லை 2 மேசக்கரண்டி தயிர் சாப்பிட்றது ஆரோக்கியம். ஓகே, இதுதான் நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல விரும்பின தகவல்கள். இதுக்கு மேலதிகமாக நான் சொன்ன விஷயத்தில் ஏதாவது விளங்காமல் இருந்தால், அல்லது நான் ஏதாவது விஷயங்கள் இப்போ கொஞ்ச நேரத்துக்குள்ள கணக்கு சொல்லிடலாம் தானே, ஏதாவது நான் விட்டிருந்தால் அது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்திருந்தால் கேளுங்க, நான் சொல்லுவேன். Gracias.